என்னுடைய பெயர் கண்ணன். என்னுடைய சொந்த ஊர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடைநல்லூர். நான் சிறு வயதிலிருந்தே ஒரு பாரம்பரியமான ஹிந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். விக்கிரக கோயில்களுக்கு செல்வது, பலி செலுத்துவது, பூஜை செய்வது, வெளியூர்ல இருக்கிற விக்கிரகங்களை தேடி செல்வது, பாலாபிஷேகம் செய்வது, ஜோசியக்காரிடம் செல்வது, மந்திரவாதிகளிடம் செல்வது, இப்படி என்னுடைய 21 வயது வரைக்கும் நான் விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாகவே நான் இருந்தேன். என்னுடைய 18வது வயதில் என்னுடைய தாய் தகப்பனார் சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால பல லட்சங்கள் செலவு செய்து என்னை படிக்க வைத்தாங்க. நிறைய கனவுகளோடும் லட்சியங்களோடும் நானும் அந்த கல்லூரியில போய் சேர்ந்தேன். இன்ஜினியரிங் காலேஜ் நான் படிக்கும்போது என்னால சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியல. நாள் முழுவதும் உட்கார்ந்து நான் படிச்சாலும் என்னால பாடங்களை படிக்க முடியல. கல்லூரியில போய் அவங்க கற்றுக் கொடுக்கறத நான் கவனிச்சாலும் என்னால புரிந்து கொள்ள முடியல. நான் என் நண்பர்களோட வெளியில சுற்றுவதில்ல, வெளியில எங்கேயும் நான் போறதில்ல. உட்கார்ந்து பாடங்களை படிச்சா ஏன் என்னால படிக்க முடியல அப்படின்ற ஒரு மன அழுத்தம் எனக்குள்ள உருவாக ஆரம்பித்தது. நான் சரியாக படிக்க முடியாதனால நிறைய பேப்பர்ஸ்ல எனக்கு அரியர்ஸ் விழ ஆரம்பிச்சது. நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா வழிபட்ட அந்த தெய்வங்களையும் நான் வழிபட்ட அந்த தெய்வங்களையும் நான் சரியா படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விக்கிரகங்கள் இடத்துல உதவியை நான் நாட ஆரம்பிச்சேன். மாதங்கள் செல்லுது, வருஷங்கள் செல்ல ஆரம்பிக்குது. என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை என்னால பார்க்க முடியல. இதனால எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சது. எத்தனையோ வருஷங்களாக இந்த தெய்வங்களை நம்ம வழிபடுறோம், இந்த தெய்வங்கள் நமக்கு விடுதலையும் கொடுக்கல, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு பதிலும் சொல்லல. அப்போ இந்த தெய்வங்களை நம்ம வழிபடணுமா? இப்போ பூமியில கடவுளே இல்லை என்கிற முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். பின்பு நான் மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கிறேன், யோகா பயிற்சியில நான் ஈடுபட ஆரம்பிக்கிறேன், மந்திரவாதிகளை சந்திக்க ஆரம்பிக்கிறேன், உடனே தகடுகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். நான் நல்லா படிக்கணும், எனக்கு எதிர்காலம் உண்டாகணும்னு சொல்லி இந்த முயற்சிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆனா இதுவும் எனக்கு எந்த பலனையும் கொடுக்கல. கடைசியில என்னுடைய மன அழுத்தமாகி தனியா உட்கார்ந்து நான் அழ ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு எதிர்காலம் அமைய போறதில்லை, என் நண்பர்களை போல டிசிஎஸ்லயோ இன்ஃபோசிஸ்லயோ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி நான் தனியாக புலம்ப ஆரம்பித்த நாட்கள் உண்டு. தனியாக நடந்து போகிற நாட்கள் உண்டு. என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகி அது எனக்கு தற்கொலை எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிச்சது. என்னோட வகுப்புல நான் 3வது மாடியில இருக்கும்போது இங்கிருந்து கீழே குதிச்சிரு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போறதில்லைங்கிற ஒரு உணர்வுகள் எனக்குள்ள உண்டாக ஆரம்பிச்சு. பஸ்ல விழுந்து இறந்துடலாமா, ட்ரெயின்ல விழுந்து இறந்துடலாமா, இப்படி தற்கொலை எண்ணங்களோடு நான் போராட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் அடுத்த நாள் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம தான் சாக போறோமே, நம்ம ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் படிக்காம தூங்கின நாட்கள் உண்டு. இப்படி தற்கொலை எண்ணங்களோடு நான் போராடி கொண்டிருந்தேன். ஒரு சமயம் என்னுடைய நண்பனுடைய வீட்டில் போய் தங்கும்படியா எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி நான் தங்கி இருக்கும்போது அவனுடைய பாட்டி எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு கூட உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக எத்தனையோ கடவுள்கள் போல அவரும் ஒரு கடவுள் என்று நான் நம்பினேன். அப்படி நாங்கள் தங்கி இருந்த நாட்கள்ல ஒரு நாள் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு 3 மணிக்கு எனக்கு ஒரு முழிப்பு வருது. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த 75 வயது நிரம்பின ஒரு பாட்டி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். அது அவங்கள சுத்தி வருது. நான் அப்படியே அந்த காற்றை சுவாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுது. நான் அப்படியே தூங்கிடுறேன். அதிகாலையில் நான் எந்திரிச்ச பின்பாக நான் அவங்க இடத்துல போய் நான் கேட்டேன், நீங்க அதிகாலைல 3 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஏதாவது தொந்தரவா இருந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல, உங்களை சுத்தி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என் இடத்துல சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உனக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போக ஆரம்பிச்சது. தற்கொலை எண்ணங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். சில வருடங்களுக்கு பின்பாக ஒரு நாள் நான் நண்பர்களோடு கூட தங்கி இருக்கும்போது பக்கத்துல ஒரு சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி நடக்குது, அதை வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் என் நண்பர்களோடு கூட நான் போயிருந்தேன். சிறு பிள்ளையுடைய நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பின்னாடி அங்க இருக்கிற போதகர் எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம்னு சொல்லும்போது நானும் ஜெபத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த போதகர் சொன்னாரு, ஆண்டவர் உன்னை மகனாக தெரிந்து கொண்டாருப்பா, உன்னை சபையில பார்க்கணும்னு சொல்றாரு, நீ சபைக்கு வரலாமேன்னு சொன்னாரு. நானும் யோசிச்சேன், எத்தனையோ விக்கிரக கோயில்களுக்கு நம்ம போயிருக்கிறோம், மசூதிக்கு நம்ம போயிருக்கிறோம், ஆனா கிறிஸ்தவனுடைய ஆலயத்தை நம்ம போனதே இல்லையே, சும்மா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு நாங்க போனோம். அங்க நிறைய பேர் கூடி ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 70 பேர் கிட்ட அந்த ஆலயத்துல இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க போனோம். அந்த போதகருக்கு நாங்க வந்தது கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க எல்லாம் பாடல் பாடி ஆராய்ச்சி கொண்டிருந்தாங்க. நான் ஹிந்து குடும்பத்துல சேர்ந்தவனா இருந்ததுனால எனக்கு எந்த பாடல்களும் தெரியல. பின்பாக எல்லாரும் முழங்கால் படியிடலாம், எல்லாரும் செபிக்கலாம்னு சொல்லும்போது நானும் முழங்கால் படிக்கிட்டேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் இயேசு கிறிஸ்துவோட செபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எத்தனையோ விக்கிரக கோயில்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், ஆனால் எங்கேயுமே நான் அழுதில்லை. ஆனால் அங்கிருந்த தேவ பிரசனத்தில் என்னால் அழாமல் இருக்க முடியல. நான் உடஞ்சி என்னுடைய இருதயத்தை ஊற்றி என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள போகிறேன் என்று நான் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்க நேரத்தில் அந்த ஜெபத்தை நடத்திட்டு இருந்த அந்த போதகர் அந்த ஜெபத்தை அப்படி நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு, இப்போது இங்கே ஒரு வாலிப பையன் அங்கே வந்திருக்கிறான், அவனை குறித்து
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசுகிறாரு, நீங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அப்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாரு, வாலிபனே, நீ இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல உனக்கு திரும்ப தருகிறாரு. நீ ஒரு பாவ பழக்கத்துல பிடிக்கப்பட்டிருக்கிற, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னாரு. அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம், சந்தோஷம் என்னை நிரப்ப ஆரம்பிச்சது. தற்கொலை எண்ணங்கள் என்னை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சது. நான் 13 வயதுலேருந்து 21 வயது வரைக்கும் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். 8 வருடங்களாக அந்த என்னால் விடவே முடியல. ஒவ்வொரு நாளும் இதை விடணும்னு நினைச்சேன், என்னால் விடவே முடியல. அன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்போ தொட்டாரோ அந்த பழக்கத்துலேருந்து நான் விடுதலையாகி வெளியில வந்துட்டேன். அப்போ எனக்குள்ள தோன்றின ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ கடவுள்கள் நம்ம தேடணும், ஆனா எந்த கடவுளும் பதிலே கொடுக்கல. சும்மா நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்காக இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடி வந்தோம், அவருடைய ஆலயத்துக்கு வந்தோம். ஆண்டவர் நம்மளை விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் இந்த இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் என் சொந்த ரட்சகராக நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை போல நீங்களும் ஒருவேளை தற்கொலை எண்ணங்களோடு சமாதானம் இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.